பலவீனமாய் இருப்பீர்களானால் அதே தெய்வம், வாக்குமாறாத தெய்வம், அதே வல்லமை உங்களை தொடு குணமாக்குவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் சகலமும் ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சப்பானி நடக்க செய்த தெய்வம், குஷ்டரோகியை குணமாக்கின தெய்வம், மரித்தவனை உயிரோடு எழுப்பின தெய்வம். உங்களை குணமாக்க அவருக்கு அற்ப காரியம், சின்ன காரியம். குணமாக்க முடியும் அவரா. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, எப்பேற்பட்ட நோயாளியா இருந்தாலும் பரவாயில்லை, அது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். டயபெட்டிக்கா கண்ட்ரோல், ஹைப்பர் டென்ஷனா கண்ட்ரோல். கர்த்தர் அப்படி இல்ல, அப்படியே கியூர் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. இந்த கண்ட்ரோல்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. மனிதனுடைய மருந்துகள் எல்லாம் உடலை நோயை குணப்படுத்துவது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாபம். எப்படி சொல்றோம் தெரியுமா? ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள். உலகத்திலே மரித்து போகிற மனிதர்களிலே பல முக்கியமான காரணங்களை கண்டுபிடித்தார்கள். அதுல ஃபர்ஸ்ட் 5 ரீசன் தெரியுமா? மெடிகேஷன் எரர், தவறாய் மருந்துகள் உபயோகிக்கப்படுகிறது. இந்த தவறாய் மருந்துகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறனாலே நிறைய பேரு அல்ல கேன்சரா இருக்கலாம், கேன்சர் ஒரு நோய் அப்படிதானே, அதனால நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த தவறான மருந்துகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறனாலே நிறைய பேர் இறந்து போறாங்க. தான் மருந்துங்க. இந்த மருந்து என்ன பண்ணும் தெரியுமா? இதெல்லாம் சிந்தட்டிக் மெடிசின்ஸ். உங்க உடலிலே சேராது, உடலிலே சேராது. அது அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். இது உடலிலே நாள்பட நாள்பட சைடு எஃபெக்ட் கொண்டு வரும். ஆனால் தேவம் அப்படி இல்லை. உங்களை குணமாக்கினார் என்று சொன்னால் அங்க சைடு எஃபெக்ட் இருக்காது. அது வந்து குணமாக்கினது தான். அற்புதம், அற்புதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரியவர், டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர் அவர், மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், பரிகாரிகளுக்கெல்லாம் பரிகாரி. அவரை தேடுங்க. சரியா? உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஏசப்பா நான் நோய் உள்ளவனாக இருக்கிறேன், நான் பலன் இல்லாதவனாக இருக்கிறேன், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை, புலோகத்தில் உண்மை தேட விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்களை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை சாமி, எனக்கு ஒரே விஷயம் இறங்குங்க, ஒரே விஷயம் என்ன பாருங்க, வார்த்தை அனுப்பி எனக்கு குணமாக்குங்க, வசனத்தை அனுப்பி எனக்கு குணமாக்குங்க சொல்லுங்க. உங்களை குணப்படுத்துவார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவார்.